ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லீடர்ஷிப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, லீடர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை வகிப்பது. ஓகேவா? இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வழி நடத்துகிறதாகட்டும் சரி, ஸோ இவங்கெல்லாம் சரியான முறையில் வழி நடத்தப்படும் போது தான் ஒரு டீச்சர்ஸை ஸ்டூடெண்ட்ஸை சரியான முறையில் கைட் பண்ணால் மட்டும்தான், இல்லை ஒரு பிரின்சிபல் டீச்சர்ஸை சரியான முறையில் கைட் பண்ணால் மட்டும்தான், ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸை அவங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் சரியான முறையில் அவங்கள லீடர்ஷிப் மோடில் கொண்டு போனால் மட்டும்தான் அவங்களுடைய கோல்ஸை அவங்களால ரீச் பண்ண முடியும். அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையுமே லீடர்ஷிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு புரியும். ஓகேவா? தலைமை சரியாகலை. இப்போ நம்ம வீடே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம அப்பா எப்படி இருக்காங்க, நம்ம அம்மா எப்படி இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க. கரெக்டு தானே? இப்போது அப்பா அம்மா ஒரு ஆக்டிவாக, நல்ல ஒரு நாலெட்ஜபிளாக, நல்ல குவாலிஃபைடாக இருந்தாங்க, நல்லா ஒபீடியண்ட்டாக டிசிப்ளின்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பிள்ளைகளை நோக்கி எப்படி போகும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கோ, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ, என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ, ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்கக்கிட்ட இருந்து தான் பிள்ளைங்க கற்றுக்குறாங்க இல்லையா? அப்போது அந்த லீடர், அந்த தலைமை அப்படின்றது இது ஒரு சின்ன ஃபேமிலியை சொல்கிறது ஒரு ஜென்ரலான விஷயம். பட் ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஒரு லீடர் அப்படின்றவர் சரியானவராக இருந்தால், கரெக்டான ஒரு பர்சனாக இருந்தால், கண்டிப்பாக அவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை ஆகட்டும் சரி, இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே ஆகட்டும் சரி, சரியான முறையில் வழிநடத்திட்டு அந்த லீடர்ஷிப் மோடில் கொண்டு போனால் மட்டும்தான் அவங்களுடைய கோல்ஸை அவங்க சரியாக ரீச் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனுடைய சக்ஸஸ்க்காகட்டும் பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் யார் இருப்பாங்கன்னா அந்த கம்பெனியினுடைய, அந்த ஆர்கனைசேஷனுடைய லீடர்ஸாக தான் இருப்பாங்க. அது ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும், ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அவங்கவுங்க வேலையை அவங்க திறன்பட செஞ்சால் தான் ஆர்கனைசேஷனுக்கு கோலை ரீச் பண்ண முடியும். ஆனால் அந்த லீடர்ஷிப் மூலயமா எல்லாரையுமே வேலை வாங்கி அவங்கள அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ண வைக்கிற அந்த லீடர்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த லீடர்ஸ் எப்படி இருக்கணும்? வெல் குவாலிஃபைடாக இருக்கணும், வெல் டேலண்டடாக இருக்கணும், வெரி ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஈகோ இல்லாமல் சரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும், சரியான கம்யூனிகேஷன் அவங்களோட இருக்கணும், அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போய் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வச்சு ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ண வைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா லீடர்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ கேன் யூ இமேஜின் மைக்ரோசாஃப்ட் வித்தவுட் பில் கேட்ஸ்? ஸோ பில் கேட்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த லீடர்ஷிப் நல்ல முறையில் இருக்கிறனால தான் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, அதே போல் அம்பானிஸினுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அதே போல் நாராயணமூர்த்தியினுடைய இன்ஃபோசிஸ், ஓகேவா? அதே போல் ஜேஆர்டி டாட்டா, அதே போல் பார்த்திங்கன்னா விப்ரோ அசீம் பிரேம்ஜி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு சிறந்த தலைவர்களாக இருந்ததுனால மட்டும்தான் அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் மோட், அந்த லீடர்ஷிப்னால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் அவங்க கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. Okay, so you would say it is not possible to achieve success without such great leaders. So நல்ல ஒரு தலைமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆர்கனைசேஷனை உருவாக்கவே முடியாது. The leaders always play a key role for the success and excellence of an organization. So leaders அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்காங்க. ஓகேவா? அவங்க தான் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் அதை ஆர்கனைசேஷனை எக்ஸலண்ட்டாக க்ரோ பண்ண வைக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த லீடர்ஸ் தான். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் லீடர்ஷிப், இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் குட் லீடர்ஸ்.
ஓகே, இனி அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் லீடர்ஷிப் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் குட் லீடர்ஸ் பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லீடர்ஷிப் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் த பிஹேவியர் ஆஃப் பீப்புள் பை மேக்கிங் தம் ஸ்ட்ரைவ் வாலண்டரிலி டுவார்ட்ஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஓகே, லீடர்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ் தான். ஓகேவா? எப்படி வந்து நமக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை வந்து நம்ம வந்து அவங்களுடைய மனசை, அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூட்ஸும் சரி, அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் சரி, அவங்களுடைய கேரக்டர்ஸ் ஆகட்டும் சரி, அவங்களுடைய ஸ்கில் செட்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை வந்து அவங்களுடைய நாலேஜ், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் டோட்டலாக பார்க்கணும் பிஹேவியர் ஆஃப் த பீப்புள். அந்த பீப்புளினுடைய பிஹேவியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்காக அவங்கள தயார்படுத்தி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படின்றதுடைய ப்ராசஸ்ஸே. ஓகேவா? ஸோ லீடர்ஷிப் ப்ராசஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேலண்டட் ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து யாராருக்கு என்னென்ன வேலைகளை கொடுக்கணுமோ, யாராருக்கு வந்து நல்ல ஸ்கில் செட்டோடு இருக்காங்க, யார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, யாருக்கு எந்த வேலையை கொடுத்தா வந்து அவங்க கரெக்டான டைமில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி அந்த பீப்புளுடைய பிஹேவியரையும் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதற்கேற்ப அவங்கள வந்து வழி நடத்தி ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப்பினுடைய பெரிய ப்ராசஸாக இருக்குது. So leadership indicates the ability of an individual to maintain good interpersonal relations with followers and motivate them to contribute for achieving organizational objectives. So leadership அப்படின்றத வந்து எதை நமக்கு வலியுறுத்துது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா the ability of an individual to maintain good interpersonal relations with followers. அதாவது ஒரு லீடர்ஸ்க்கும் அதே போல் அந்த லீடரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோன்னா ஒரு மேனேஜர், அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் இருக்கணும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சரியான முறையில் மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய ஒர்க்கையும் அவங்க சரியான முறையில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே போல் ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸையும் அவங்களால வந்து ரீச் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப்பினுடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெஃபினேஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜார்ஜ் டெர்ரி அப்படின்றவர் வந்து லீடர்ஷிப்பை என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, லீடர்ஷிப் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் டு ஸ்ட்ரைவ் வில்லிங்லி ஃபார் குரூப் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது லீடர்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளை வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய நாலேஜ், ஸ்கில் செட் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களே விருப்பப்பட்டு வேலைகளை திறன்பட செய்து, அதாவது ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸினுடைய எல்லா திறன்களையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்களே வில்லிங்காக, அதாவது விருப்பப்பட்டு அந்த வேலையை செஞ்சு ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ண வைக்கிறது தான் லீடர்ஷிப் அப்படின்றது ஜார்ஜ் டெர்ரி வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஹெரால்டு நூட்ஸ் அண்ட் ஹெய்ன்ஸ் வெய்ரிச் அப்படின்றவர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா, லீடர்ஷிப் இஸ் த ஆர்ட் ஆர் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் ஸோ தட் தே வில் ஸ்ட்ரைவ் வில்லிங்லி அண்ட் என்தூசியாஸ்டிக்லி டுவார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் குரூப் கோல்ஸ். அதே மாதிரி தான் லீடர்ஷிப் அப்படின்றத வந்து அதை ஒரு கலைன்னு சொல்லலாம், இல்லை வந்து அது ஒரு ப்ராசஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆஸ் இட் இஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பீப்புளை வந்து எம்ப்ளாயீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அவங்களுடைய ஒர்க்கை விருப்பமாக அவங்களுடைய ஒர்க்கை செய்ய வச்சு எனர்ஜெட்டிக்காக அவங்களுடைய ஒர்க்கை புரிஞ்சிக்கிட்டு செய்ய வச்சு ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை ரீச் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படின்ட்டு
இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. க்ளூயக் அப்படின்றவர் வந்து லீடர்ஷிப் இஸ் a set of interpersonal behaviors designed to influence employees to cooperate in the achievement of objectives. interpersonal behaviors அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ லீடர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், அதாவது மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். ஓகேவா? இன்டர்பர்சனல் பிஹேவியர்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், ஓகேவா, அது வந்து ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா அந்த இன்டர்பர்சனல் பிஹேவியர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்ப்ளாயீஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்கு கொடுத்து ஆர்கனைசேஷனோட கோலை ரீச் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறது தான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்ப்ளாயீஸ்க்கும் சுப்பீரியர்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இன்டர்பர்சனல் பிஹேவியர்ஸ், அவங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் வந்து சரியான முறையில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணி ஆர்கனைசேஷனோட கோல்ஸை வந்து ரீச் பண்ணுவாங்க. அதுதான் லீடர்ஷிப் அப்படின்றத க்ளூயக் வந்து சொல்கிறாரு. அடுத்தது கே அண்ட் ஸ்ட்ரேக் அப்படின்றவங்க லீடர்ஷிப் இஸ் போத் எ ப்ராசஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. லீடர்ஷிப்பை வந்து 2 வகையாக சொல்கிறாரு. அதாவது அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். த ப்ராசஸ் ஆஃப் லீடர்ஷிப் இஸ் த யூஸ் ஆஃப் non-coercive influence to direct and coordinate the activities of the members of an organized group towards the accomplishment of group objectives. அதாவது ப்ராசஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த யூஸ் ஆஃப் நான்-coercive இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பீப்புளுடைய இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தட் இஸ் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேல்யூஸ், அதே மாதிரி அவங்களுக்கான சில நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கான நம்பிக்கைகளை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம், அவங்களுக்கான வேல்யூஸை வந்து கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைஸ்டு குரூப் டுவார்ட்ஸ். ஸோ லீடர்ஷிப்பினுடைய இந்த யூஸ் ஆஃப் நான்-coercive இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெம்பர்ஸ் தட் இஸ் எம்ப்ளாயீஸை வந்து சரியான முறையில் ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துறது தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயீஸினுடைய வேல்யூஸ் ஆகட்டும் சரி, அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை அவங்களுடைய பிலீஃப்ஸ் ஆகட்டும் சரி, இது எல்லாத்தையும் எப்படி சொல்லணும்னா ஒரு என்கரேஜிங்காக வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கை வந்து இதை நீங்கள் செய்யுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு டிமாண்டிங்காக வந்து அவங்கள வந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக எந்த குழந்தையுமே திட்டுனா வந்து எந்த வேலையும் செய்யாது, படிக்காது இல்லையா. அதே போல் எந்த ஒரு எம்ப்ளாயீஸையும் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஓகேவா அவங்களுக்கான வேல்யூவை கொடுத்து அவங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நம்பிக்கையானவங்களுக்கான ஒரு லீடராக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லாமல் அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோடு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும்னா ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஆஸ் அ ப்ராப்பர்ட்டி லீடர்ஷிப் இஸ் த செட் ஆஃப் குவாலிட்டிஸ் ஆர் கேரக்டர்ஸ் attributed to those who are perceived to successfully employ such influence. லீடர்ஷிப்பை வந்து ஏன் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்துன்னு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து தலைமை வகிக்கிறாரு அப்படின்னா, ஒரு லீடராக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கணும், ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா. அவங்களுக்கான நல்ல ஒரு கேரக்டர் இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்கணும், நல்ல திறமைகள் இருக்கணும். எப்படி எம்ப்ளாயீஸை வந்து ஒரு பேஷன்ஸாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க சரியான முறையில் பிரயோகிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயீஸை வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்.
எந்த குழந்தையும் நம்ம வந்து அடிக்கும் பொழுது படிக்காத பசங்க அவங்கள வந்து அன்பாக சில விஷயங்களை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் லீடர்ஷிப்புக்குன்னு ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் குவாலிட்டிஸை வந்து அவங்க சரியான முறையில் எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கை வந்து சரியாக பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப்பை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ கே அண்ட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப்பை வந்து ஒரு ப்ராசஸ் அண்ட் எ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அபோவ் டெஃபினேஷன் ரிவீல்ஸ் த ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். என்னென்ன சிறப்பம்சங்களை வந்து லீடர்ஷிப் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் இண்டிகேட்ஸ் எபிலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். அதாவது இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னா லீடர்ஸை சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து லீடர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எம்ப்ளாயீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சரியான முறையில் அவன் கைட் பண்ணிட்டு போகிறது தான் வந்து லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீடர்ஷிப் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல், தட் இஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜராக இருக்கலாம், டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க, எம்ப்ளாயீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, லீடர்ஷிப் ட்ரைஸ் டு பிரிங் சேஞ்ச் இன் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ். ஸோ லீடர்ஷிப் மூலமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸினுடைய பிஹேவியரில் வந்து சேஞ்சஸை கொண்டு வருவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நல்லா ஒர்க் பண்ணாத ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனோ அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங்கையோ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சரியான முறையில் ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ அவங்க பிஹேவியரில் அவங்க ஆட்டிடியூடில் வந்து சேஞ்சஸை கொண்டு வர வைக்கிறதும் இந்த லீடர்ஷிப் தான். ஸோ லீடர்ஷிப் இண்டிகேட்ஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் லீடர்ஸ் அண்ட் ஃபாலோயர்ஸ். ஸோ இந்த லீடர்ஷிப் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஸ் அண்ட் ஃபாலோயர்ஸ்குள்ள ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுது. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவை வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? ஸோ லீடர்ஷிப் இஸ் எக்ஸசைஸ்டு டு அச்சீவ் காமன் கோல்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஆப்வியஸ்லி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு லீடர்ஷிப் மோடில் ஒரு லீடர் வந்து தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை வந்து கைட் பண்ணிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு கோல், ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. லீடர்ஷிப் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆப்வியஸ்லி ஒரு ஒர்க் முடிஞ்சிடுச்சுன்னா அங்கே வந்து லீடர்ஷிப் கிடையாது அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு வேலையிலையுமே வந்து அந்த லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அப்போது லீடர்ஷிப் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The term leader emerges from leadership. ஸோ டேர்ம் லீடர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னா லீடர்ஷிப் அப்படின்ற விஷயத்துலேருந்து வந்தது. An individual possessing attributes of leadership is known as a leader. எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கோ, ஓகேவா, அதிகாரத்தன்மையாகட்டும் சரி, எம்ப்ளாயீஸை வந்து ஈஸியாக அவங்கள கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்கிறதுலே ஆகட்டும் சரி, அவங்கள மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறதுலே ஆகட்டும் சரி, இந்த மாதிரியான குவாலிட்டிஸை வச்சுக்கிட்டு தலைமை வகிக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீடர் அப்படின்னு சொல்கிறோம். While discussing about leadership, it is important to understand leader-follower relationship. லீடர்ஷிப்பை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல லீடர் அண்ட் ஃபாலோயர் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பேசப்படும். அவங்களுக்குள்ள ஒரு குட் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைசேஷனோட கோலை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியாது. Many times the success of an organization is attributed to the leader, but due credit is not given to the followers. Most of the times வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய கோல்ஸை வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அதை யாரை போய் அந்த கிரெடிட் சேரும், அதனுடைய என்ன சொல்கிறது, அந்த நெற்பயிர் வந்து யாரை போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லீடர்ஸ் தான் போய் சேரும். ஆனால் லீடர்ஸினுடைய கைடன்ஸை பேஸ் பண்ணி ஒர்க்கர்ஸ் தான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் அந்த கிரெடிட் வந்து யாருக்கு போகாது, ஃபாலோயர்ஸ், தட் இஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து போகாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரெடிட் ஒரு ஆர்கனைசேஷனுடைய சக்ஸஸ்க்கான கிரெடிட் யாருக்கு போகும் அப்படின்னா அந்த லீடருக்கு மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து போகும். ஸோ மெனி ஃபாலோயர்ஸ் ரிலேட்டட் factors like their skills, knowledge, commitment, willingness to cooperate, team spirit, etc. make a person to an effective leader. ஸோ ஒரு எஃபெக்டிவ் லீடராக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில்ஸ்,
அவங்களுடைய நாலேஜ், ஓகேவா? அதே போல் வில்லிங்னஸ் டு கோஆப்ரேட், டீம் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இந்த கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து ஒரு எஃபெக்டிவ் லீடராக வந்து ஒர்க் பண்ண வைக்கிது. இட் இஸ் செட் தட் ஃபாலோயர்ஸ் மேக் எ பர்சன் அ குட் லீடர் பை அக்செப்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். லீடர்ஷிப் அப்படின்றது வந்து எப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போ வந்து ஒரு லீடர் வந்து தனக்கான அதாவது தன்னுடைய ஃபாலோயர்ஸுக்கான ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஃபாலோயர்ஸ் அந்த ஒர்க்கை வந்து அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்குது, அங்கே அக்செப்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு லீடர் சொல்லிட்டு எம்ப்ளாயீஸ் செய்யலைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல ஒரு தலைமை வகிப்பது அப்படின்றது லீடர்ஷிப் அப்படின்றது கிடையாது. எங்கள் லீடர் சொன்ன உடனே ஃபாலோயர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடம் தான் குட் லீடர்ஷிப் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் டு பி ரெகக்னைஸ்டு தட் போத் லீடர் அண்ட் ஃபாலோயர் பிளே எ கீ ரோல் இன் லீடர்ஷிப் ப்ராசஸ். ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரியும். ஸோ லீடர்ஷிப் ப்ராசஸ் அப்படின்னாலே அந்த இடத்துல லீடர் அண்ட் ஃபாலோயர் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ரோலை வந்து ப்ளே பண்ணுது லீடர்ஷிப்பில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கான்செப்ட் ஆஃப் லீடர்ஷிப், டெஃபினேஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.